வணக்கம் ஜோதி நண்பர்களே. திருமணம் மற்றும் காதல், பொதுவாக மனிதர்கள் எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களையுமே கடந்து வந்துதான் ஆகணும். ஆனால் இந்த திருமணம் காதல் அப்படிங்கிற விஷயங்கள் பொதுவான வகையில் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது. அதாவது விஷயம் என்னமோ ஒன்று தான், ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயங்கள், அதாவது திருமணம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸா ஃபெயிலியரா அப்படிங்கிறது டிசைட் ஆகுது. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் மற்றும் அவங்களுக்கு அது சார்ந்த அந்த வாழ்க்கை நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான நிலைகளில் பார்க்க போகிறோம். அண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். மெயினாக எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன, சார் ராசிக்கு பொருந்துமா லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது தான். இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிகளை பேஸ் பண்ணி தான், அண்ட் லக்ன ரீதியாக அது ஒரு 50% பொருந்தும். நீங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ராசியை பேஸ் பண்ணி தான் இருக்கும், சரிங்களா? நீங்கள் ராசியை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இங்கே சொல்லக்கூடிய மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அப்படித்தான் இருக்கும். இங்கே ஜென்ரலாக அவங்களுடைய ராசி நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அது உங்களுக்கு பூர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் சொல்லும். அப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புரிதலுக்காக. முதல்ல அவங்களுடைய தேவைகள் நிலைகள் என்ன அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கலாம். மேஜராக இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதுவும் ஒன்று. ஏன்னா மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு வேணுமா இல்லையா, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் மற்ற எல்லாரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் செய்வாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உண்மையான நிலை என்ன, தேவை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்கே புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே மாதிரி தான் இது அவங்களை பற்றி மட்டுமில்லை, அவங்களுடைய பார்ட்னர்ஸை பற்றியும் இதே மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுடைய ராசி நிலைகளின்படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது முழுக்க முழுக்க மன ரீதியான ஒரு புரிதலுக்கான பதிவு தான். ஏன்னா திருமணமாகட்டும் காதல் விஷயங்களாகட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரு மனங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம். ஸோ இது முழுக்க முழுக்க அவரவர்களுடைய மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தான் பிரதிபலிக்கும். மனசு திருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே திருப்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க. அது நிதர்சனமான உண்மையும் கூட. இன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு முக்கிய காரணமே இந்த மனம் ஒத்து வரலை அப்படிங்கிறது தானே. மனம் ஏன் ஒத்து வரலைன்னா மன ரீதியான புரிதல்கள் இல்லை அப்படிங்கிறதுனால தான். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளும் யோசிக்கிறதில்ல, நம்ம எதை எதிர்பார்க்குறோன்னு அவங்களும் யோசிக்கிறதில்ல, ஏன்னா தெரியறதில்லை. இதுதான் விஷயம். இந்த பதிவினுடைய நோக்கம் ராசி ரீதியாக அவங்களுடைய அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லும். அது இன்னொரு பொதுவான ஜோதிட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லாருக்கும் தன்னை மாதிரியே தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதாவது ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும், தன்னை மாதிரி அவங்களும் யோசிக்கணும், தன்னை மாதிரி அவங்கள எல்லாம் செய்யணும், எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பேரலாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பட் நிதர்சனம் அப்படி இருக்கிறது இல்லை. ஜோதிட ரீதியாகவும் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஜோதிடத்தில் இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னாலே 7ஆம் பொருத்தத்தை தான் பார்ப்பாங்க. 7ஆம் இடத்தை மெயினாக பார்க்கணும். அதான் திருமண கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது அது நமக்கு அப்படியே ஆப்போசிட். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி கேள்வி, எனக்கும் அவங்களுக்கு 7ஆம் பொருத்தம்ப்பா செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் பொருத்தம் அப்படிங்கிறது நேர ஆப்போசிட் தான். ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இந்த 7ஆம் பொருத்தம் தான் குறிக்குது. அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக பார்ட்னர்ஸாக அமைவாங்க. ஆனால் இங்கே எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னென்னா ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது. பட் இந்த எதிர்வினை அமைப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். பொதுவாக இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது வேற. இது முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயங்களோட போயிடுது. இந்த திருமணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இது ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி. நிறைய கமிட்மெண்ட்ஸ், சொசைட்டி,
நல்லது கெட்டது மான அவமானம் அப்படின்னு பல விஷயங்களும் உள்ளடக்கியதாக அது அமைஞ்சிருக்கும். ஸோ அப்படி இந்த திருமணம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியம் நிறைந்தது மட்டுமல்ல, ரொம்பவுமே அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அது அமையுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு 7ஆம் பொருத்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம். எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்பில் அவங்களுடைய பேலன்ஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா அக்ரெசிவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆள் தான் லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க. லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே தள்ளி போட்டு எதுலேயுமே ஒரு கேர் இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இது எதுக்காக இப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த பேலன்ஸ் நிலைத்தர. ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆக்டிவாக அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சார்றவங்களும் அதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எரிரத்தியில் என்ன ஊற்றுற மாதிரி ஆகிடும். ஒரு கண்டிஷனே இல்லாமல் லிமிட்டே இல்லாமல் லெவலுக்கு மேலே அது வந்து பஸ்ட் ஆகிடும். இப்போ ஒரு வேளை இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்தமாக இருக்காங்க, எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ அவங்களுக்கு அவங்கள ஒத்த மாதிரியே ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்டும். ஒரு லெவலுக்கு மேலே யாருமே எதுவுமே செய்யவே முடியாது, செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. லைஃப் எங்கே போய் நிற்கும், டார்க் சைடில் போய் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக சூனியமாயிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நிலையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஓவராக அக்ரெசிவாகவும் போயிடக்கூடாது, அதே நேரம் ஓவராக டம்பும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ரெண்டு நிலைகளும் சேர்க்கப்படுது. அதனால் இந்த திருமணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து வாழ்க்கையினுடைய பேலன்ஸ் நிலையை குறிக்கக்கூடியது. கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டதுகளை சமன்படுத்துவதற்காக அதனுடைய அமைப்பே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. பட் அதே நேரம் அது அப்படி இருந்தாலும் கூட சமன்படுத்தக்கூடிய நிலைகளில் அது உடன் இருப்பவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ முழுசாக பூர்த்தி செய்யாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூர்த்தி செய்யும். அதாவது இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. சமன்படுத்துதல் அப்படிங்கிற நிலைகளில் அது ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சில எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒருதலைபட்சமாகவே எல்லாத்தையும் யோசித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது. அதாவது இங்கே நான் சொல்ல வர்றது சரி தவறு நல்லது கெட்டது அப்படின்னால எதுவும் பேச வரல. இப்போ அந்த புரிதல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும், என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும், இல்லை நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாமே வந்து அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமோ யூஸும் கிடையாது அப்படிங்கிற நிலைகளாக தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களை இப்படி புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நான் வந்து ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜோதிடத்தில் மொத்தமாக 12 கட்டங்கள் இருக்குது. அதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இதில் எந்த கட்டம் வேணாலும் வச்சுருக்காங்க, எதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேலன்ஸ் நிலையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு. சிலருக்கு இன்னொரு டவுட் வரும், என்னென்னா நாங்கள் 2 பேருமே ஒரே ராசி தான், அப்போ எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2 பேருக்குமே ஒரே ராசியாக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்கலாம் பாருங்கள், ஒரே மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க பேசுகிறது, அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போய்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு செயலாக கொண்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா கொண்டுட்டு போய் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றிடுவாங்க. பிளான் பண்ணும்போதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது, ஏன் செய்யும்போது இப்படி சொதப்புது, ஏன் செய்யும்போது இவங்க மட்டும் இப்படி மாறுறாங்க அப்படின்னு குழப்பமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி வேலை செய்யும். ஸோ உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். மன ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகும். பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான், அது வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் அது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். பட் திருப்தியான ஒரு நிலை இருக்கும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே வேவ் லென்த்தில் அவங்க தான் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணது நல்லது தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் இது எப்படின்னா பாசிட்டிவ்லையும் அப்படி தான் இருக்கும், நெகட்டிவ்லையும் அப்படி தான். ஆனால் நல்ல நேரம் வரும்பொழுதும் 2 பேர்த்துக்கும் நல்ல விஷயமா நடக்கும், கெட்ட நேரமும் கெட்டதும் 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், தாக்கு பிடிக்கவே முடியாது. ஸோ 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுடைய நிலைகள் இதுதான். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். ஒரு 4-5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக ஓகோன்னு போயிட்டு இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு அடி மேலே அடியாக விழுகும்.
எப்படி சமாளிக்கிறதுனே புரியாது. ஆனால் வாழ்க்கை ஓடும், ஒருத்தர் அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஒன்றும் கிடையாது. லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இனிமேல் கொண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போவுமே ரொம்பவுமே ஜென்யூனான பர்சனாக இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் அந்த ஜென்யூனிட்டி தான். இவங்கக்கிட்ட இந்த சென்டிமெண்ட், எமோஷனல் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக வேலை செய்யாது. ரொம்பவுமே ப்ராக்டிக்கலான ஆட்களாக தான் இருப்பாங்க. அதே நேரம் இவங்க வந்து ரொம்பவுமே ராயலாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் விரும்புவாங்க. பொறுப்போடு செயல்படக்கூடியவங்களும் கடமை ஆற்றக்கூடியவங்களையும் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்தவை. அதனால் இவங்க வந்து எப்போவுமே வெளி தோற்றத்தை பார்த்து முடிவு பண்ணுறது கிடையாது. அவங்களுடைய உண்மையான கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. அதற்கு அவங்க உண்மையிலேயே தகுதியாக அவங்க இருக்கிறாங்களா, உண்மையாக நடந்து கொள்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அவங்க மெயினாக பார்ப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க, கெட்டவங்க, சின்னவங்க, பெரியவங்க, சரி தவறு இந்த மாதிரி எந்த ஒரு பேதமும் கிடையாது. யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் தங்கிட்ட அவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்கக்கிட்ட ஒரு இடம் இருக்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு இடம் கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, அது என்ன மாதிரியான உறவுமுறைகளாக இருந்தாலும் சரி, அது அப்படி தான் இருக்கும். நார்மலாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவு. அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களால என்ன முடியுதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை செஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிற நுணுக்கமும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வைத்து கூட எல்லா விஷயங்களும் அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. மற்றபடி தானாக ஒருத்தவங்ககிட்ட உதவி கேட்குறது, இல்லைன்னா கருத்துக்களை பரிமாறுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கூட இங்கே அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எதாக இருந்தாலும் தானே எல்லாத்தையும் செய்யணும், தன்னுடைய மேற்பார்வையில் எல்லாமே இருக்கணும், தன்னுடைய கண்ட்ரோலில் தான் எல்லா காரியங்களும் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த காதல் விஷயங்கள், திருமண வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் இவங்க அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க. இவங்ககிட்ட எப்போவுமே ஒரு டாமினன்ட் பவர் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இவங்க வந்து மற்றவங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. சுதந்திர மனப்பான்மை இவங்கக்கிட்ட அதிகம் உண்டு. தனித்து செயல்படத்தான் முற்படுவாங்க. ஸோ ஒரு பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தேவைப்படுறது கிடையாது. தன்னால் எப்பவும் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடும் நம்பிக்கையோடும் இவங்க வந்து வாழக்கூடியவங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு மற்றவங்களோட உதவிகள் அப்படிங்கிறது தேவைப்படுறதில்ல. ஸோ அதனாலேயே இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள், எமோஷனல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கிறதில்ல. ஆனால் அதே நேரம் தனக்கு ஒருத்தங்க உண்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்காக இவங்க எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுக்கவும் தயாராக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய காதல் உணர்வே. ஸோ இவங்களுடைய மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், இவங்களுக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கணும். இவங்களை பற்றி மட்டும்தான் இவங்ககிட்ட பேசணும், கேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் இவங்ககிட்ட இருக்குது. எப்போவுமே இவங்களுடைய புகழ் பாடிக்கிட்டே இருக்கணும். இயற்கையாகவே புகழுக்கு எப்போவுமே புகழுக்கு மனம் மயங்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. அதுக்காக வஞ்ச புகழ்ச்சியெல்லாம் பாடினாலாம் செட் ஆகாது. அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இவங்ககிட்ட நேர்மையாக இருக்கணும், பட் அதே நேரம் இவங்களுக்குண்டான அந்த மதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இவங்களுடைய புகழ் பாடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அப்படிப்பட்ட நபர்களை எக்காலத்திலும் இவங்க வந்து கைவிட மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், எந்த மாதிரியான சங்கடமான காலகட்டங்கள் எதுவானாலும் சரி, அவங்களுக்கும் சேர்த்து இவங்களே யோசனை பண்ணி எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு. தன்னுடைய பாதுகாப்பிலும் தன்னுடைய அரவணைப்பிலும் எப்போவுமே இவங்க வச்சுப்பாங்க. ஆனால் அதற்கு அவங்க தகுதியானவங்களாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற எப்போவுமே ஒரு சோதனைகள் வந்து இவங்களுக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்கும். அதாவது ஒன்ஸ் இவங்க மனசில் இடம் பிடிச்சிட்டா மட்டும் போதும் அப்படிங்கிறதும் கிடையாது. எப்போவுமே அவங்களுடைய அந்த நன்றி உணர்வையும் இவங்களுடைய விசுவாசத்தையும் வந்து இவங்ககிட்ட காமிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் இவங்ககிட்ட நம்ம நிரூபிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சும்மாலாம் இருக்க முடியாது. ஸோ அது வந்து எப்போவுமே காட்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு ரொட்டீன் லைஃப் மாதிரி ஒரு நன்றி உணர்வையும் இவங்ககிட்ட வந்து தொடர்ந்து காமிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்போ கட் ஆகுதோ இவங்களும் வந்து இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து விலகிடுவாங்க. அதனால் ஒன்ஸ் அதான் நிரூபிச்சாச்சு அப்புறம் என்ன அப்படிங்கிற கணக்குகள்லாம் கிடையாது, எப்போவுமே இருக்கணும். அது இருக்கிற வரைக்கும் இவங்களும் அவங்களுக்கு உண்டான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. அந்த ஒரு காதல் உணர்வு, புரிந்துணர்வு இதெல்லாம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ அது பிரேக் ஆகுதோ இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து விலகிடுவாங்க.
அதே போல் சிம்மராசிக்காரங்க வந்து எதையுமே வாய் விட்டு கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஆசாபாசங்கள் எல்லாமே இருக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் சிம்மராசிக்காரங்க ரொம்பவுமே சென்டிமெண்ட்டான ஆட்கள் தான். பட் இவங்க வந்து சென்டிமெண்ட்டில் விருப்பம் வைக்க மாட்டாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களை நிறையவே அடி வாங்குவாங்க. ஏன்னா அது சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஏகப்பட்ட தாக்கங்களும் ஏக்கங்களும் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இவங்க எதையுமே வாயை திறந்து இவங்க சொல்லவே மாட்டாங்க. உங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு மற்றவங்ககிட்ட வெளிப்படையாக காமிச்சிக்கவும் மாட்டாங்க. எவ்வளோ நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தாலும் சரி, அதை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க சொல்லாமலே அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம்தான். ஆனால் இந்த ராசியினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கும். அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்பாது, எதற்காகவும் ஏற்றுக்கொள்ளவும் செய்யாது. ஆனால் அவங்களுக்கும் ஏக்கம் இருக்கும், தேவைகள் இருக்கும். பட் என்னென்னா அவங்க வந்து வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவராக அவங்க மாறும் பட்சத்தில் சின்ன சின்ன விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ளே மட்டும்தான் எல்லா விஷயங்களுமே இருக்கும். அதனால் பெரும்பாலும் இவங்களுடைய காதல் வாழ்க்கையாகட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரட்டாக தான் போகும். அதாவது வெளிப்படையாக எதுவும் இருக்காது. வெளியில் பார்த்துட்டு இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் உண்மையிலே நிதர்சனமான வாழ்க்கையில் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்களுக்கு வந்து பொய் சொன்னால் பிடிக்காது, காலம் தாழ்த்தி நேரம் தாழ்த்தி வேலை செய்கிறவங்கள பிடிக்காது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா க்யூட் அப்படிங்கிற பேரில் அதிக பிரசங்கித்தனமாக சில விஷயங்கள்லாம் செய்யும். அந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஆனால் வெளில காட்ட மாட்டாங்க, நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு போவாங்க. பட் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா சிலர்லாம் பார்த்திங்கன்னா வாலண்டியராக கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற முறையில் அவங்கள தானாகவே சில விஷயங்களை கிறுக்குத்தனமாலாம் செய்வாங்க. அது சிலருக்கெல்லாம் ஒத்து போகும், அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, ரசிப்பாங்க. பட் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அது பேருக்காக அதை பற்றி சிரிப்பாங்களே இல்லாமல் அவங்களுக்கு தெரியும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஜோக்கர் மாதிரி தான் தெரியும். பெருசாலாம் இவங்களுக்கு செட் ஆகிறதில்ல. பட் அதுக்கு பதிலாக நல்ல ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஆட்கள், கடமை செய்கிற இவங்களே பொழுதுக்கும் கொஞ்சம் பாராட்டணும் அப்படிங்கிறதான் கிடையாது. அவங்க வேலைகளை அவங்க கரெக்டாக செஞ்சாலே போதும், இவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம். முக்கியமாக இவங்ககிட்ட உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நிறைய சிம்மராசிக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டை எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சிம்மராசிக்காரங்கள் இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது கைகூடும். 180% வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காதல் வாழ்க்கையில் திருமணம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பெரும்பாலும் இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் எதிர்ப்பாக போய் தான் திருமணமே பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான், இவங்களுடைய காதலர்கள் அந்த அளவுக்கு இவங்களுக்கு உண்மையாக அவங்க நடந்திருப்பாங்க. ஸோ அதனுடைய தாக்கமாக அவங்க கைவிட்டாலும் விடலாமே தவிர நான் அவங்கள கைவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிடிவாதமாகவே இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து இவங்களுக்கு அந்த ஏழை பணக்காரன் நல்லவங்க கெட்டவங்க அப்படி இப்படின்னு எந்த ஒரு பேதமும் ஏற்படுறதில்ல. ஸோ அதனால தான் நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காதல் சார்ந்த விஷயங்களில் அதீதமான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுது. என்ன அப்படின்னா இவங்களுடைய காதலர்கள் அந்த அளவுக்கு இவங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துட்டு வருவாங்க. இவங்க சொன்னால் அவங்க எதாக இருந்தாலும் கேட்டுப்பாங்க. ஸோ இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து ஆளுமை திறன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிறது கிடையாது, மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி தான் பழக்கம். ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் இவங்களுக்கு காதலர்களாக வரும்பொழுது அந்த நபர்களை இழப்பதற்கு இவங்க தயாராக இருக்கிறதில்ல. ஏன்னா பெற்றோர்கள் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கண்டிப்பு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அந்த கம்பேரிஷன் வரும்பொழுது காதலராக பெற்றோரா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு காதலர்கள் தான் பிரச்சனை. ஏன்னா எல்லா விஷயங்களும் அவங்க அடங்கி போயிடுறாங்க, அனுசரித்து போயிடுறாங்க. அதனால் பெற்றோர்கள்கிட்ட இவங்க எப்போவுமே மெஜாரிட்டியாக இருக்க முடியாது. ஆனால் தன்னுடைய லவர் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட இவங்க மெஜாரிட்டியாக இருக்க முடியும். அந்த ஒரு ரீசன்னால் இவங்க வந்து அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுப்பாங்க. அந்த வாழ்க்கை துணைக்கிட்டையும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா யார் இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்களோ, மதிப்பு மரியாதை அதிகம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இவங்க அதையே திருப்பி செய்வாங்க. அது காதலர்களாகட்டும், கணவன் மனைவி உறவுகளாகட்டும், இல்லை பெற்றோர்களே ஆகட்டும், யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இவங்க ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. இதுதான் சிம்பிளான விஷயம். அண்ட் ஜென்ரலாக ராசி ரீதியாக பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காதல் வாழ்க்கையாகட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகளில் தான் இருக்கும். இந்த சிம்ம ராசிக்காரங்களை முழுவதுமாக யாராலையுமே திருப்திப்படுத்தவே முடியாது. அண்ட் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களாலும் யாராலையும்
முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. ஸோ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா இருவருக்குள்ளேயுமே ஒரு வித இயக்கம் அப்படிங்கிறது பேலன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அண்ட் நிறைய விஷயங்களில் குணாதிசய பேதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏதோ 1-2 குவாலிட்டிஸ்க்காக தான் ஒருத்தங்களை இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களே இல்லாமல் முழுவதுமாக அவங்கள பிடிச்சிருக்கு அப்படிங்கிற காரணம் எங்கேயுமே வராது. அதனால் குணாதிசய பேதங்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய காதலுக்கும் சரி, கணவன் மனைவி உறவுகளுக்கும் சரி நிறையாவே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அண்ட் சிலர்லாம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களே ரொம்ப ஈஸியாக ஏமாற்றக்கூடியவங்களும் இருப்பாங்க. இல்லை சிம்மராசிக்காரங்க ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட்டு, கோபக்காரங்க, பிடிவாதக்காரங்க அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஈஸியாக ஏமாறக்கூடியவங்களும் இந்த சிம்மராசிக்காரங்க தான். என்ன ரீசன்னா இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்புறதில்ல. ஆனால் ஒன்ஸ் நம்பிட்டாங்க அப்படின்னா கண்மூடித்தனமாக நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதை மற்றவங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு. ஸோ அதனால் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள், இழப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக இந்த காதல் விஷயங்கள் திருமண வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே முடியாது. சும்மா அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பட் அதுவே இவங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். சிம்பிளாக சொல்லலாம், சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடமையே கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களை ஆசுவாசப்படுத்தவும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணவும் ஒரு நபர் தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் தான் இவங்களுக்கு பார்ட்னர்ஸாக வருவாங்க. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு காதல் வாழ்க்கையாகட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும் அதிகமாக புலம்பக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய பார்ட்னர்ஸை அவங்க கடிந்து கொள்வாங்க. எப்படின்னா, இவங்களால் எனக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்களுக்கு கிடையாது, எதுலேயுமே அக்கறை கிடையாது, அவங்களுக்கு எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, சோம்பேறிகளாக இருக்காங்க அப்படின்னு தான் அவங்க கடிஞ்சிக்குவாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் இவங்களுடைய பேலன்ஸ் அமைப்பு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடமையினுடைய உச்ச நிலையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கடமையை பெருசாக நினைக்காதவங்க, சும்மா பொழுதுபோக்காக இருக்கக்கூடியவங்க, பெருமைக்காகவும் பேருக்காகவும் சும்மா ஏனோதானே செய்யக்கூடியவங்க தான் அவங்களுக்கு பெரும்பாலும் அமையிறாங்க. இந்த வகையில் குணாதிசய பேதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை. சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருந்தாலும் அவங்க ஒருத்தருக்கு ஒத்து போய்ப்பாங்க. பட் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அமையிறது கிடையாது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கையில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேண்டா வெறுப்பாக வாழக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ சுருக்கமாக சொன்னால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் விரும்புறது ரெஸ்பான்சிபிலிட்டியை தான். அண்ட் கேர் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும். பட் இது எல்லாமே ரொம்ப லிமிட்டட் எடிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். அதனால் எதுலேயுமே ரொம்ப இறுக்கி பிடிச்சி இருக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ தான் லைஃப்பை கொஞ்சம் ஸ்மூத்தாக மூவ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.